18 பின்னர் எடுத்துக்கொள்ளப்படும். விநாயகன் 19. மாண்புமிகு உறுப்பினர் திரு K.A. பாண்டியன், மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர்கள் கோரியிருக்கின்ற கூத்தாண்டவர் திருக்கோயிலில் 18 லட்சம் ரூபாய் செலவில் திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 45% பணிகள் முடிவுற்றிருக்கின்றன. வரும் மே அல்லது ஜூன் மாதத்திற்குள் மீதம் இருக்கின்ற பணிகளும் முடிவுற்று குடமுழுக்கு நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மன்னர்கள் ஆட்சி காலத்தில் நடந்த குடமுழுக்கு இணையாக திராவிட மாடல் ஆட்சியில் இதுவரையில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 1378 திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடந்திருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் K.A. பாண்டியன். 4 ஆண்டு காலம் நல்லாட்சி தந்து சூழ்ச்சிகளை வீழ்த்தி எதிரிகளில் வேறறுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சாதாரண தொண்டன் அதிமுகவின் தலைமை பொறுப்புக்கு வரலாம் என்ற விதிக்கு உயிர் கொடுத்திருக்கிற உன்னதமான தலைவர், இரும்பு தேசத்தினுடைய கரும்பு மனிதர், சிலுவம்பாளையம் ஈன்றெடுத்த செந்தமிழ் நாயகர், எங்களுடைய வணக்கத்திற்குரிய அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி, சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி பரங்கிப்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் கொத்தட்டை ஊராட்சியில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கூத்தாண்டவர் திருக்கோயில் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வெற்றி பெற பலியிடப்பட்ட நல்லறவான் இங்கே ரோகிணி அவதாரத்தில் காட்சியளித்திருக்கிறார். இத்திருக்கோயில் வேறும் எங்கும் இல்லாத வகையில் மூலவர் நல்லறவான் அருகில் அவரின் தாயார் நாகக்கண்ணி அம்மையாரும் வந்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் திருக்கோயில் திருவிழாவானது 18 நாள்கள் மகாபாரத கதையுடன் வெகு விமர்சையாக நடைபெறும். நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்தும் 3ஆம் பாலினத்தவர்கள் ஒன்று கூடி திருவிழாவினை சிறப்பிப்பார்கள். இந்த திருக்கோவிலில் 2010ஆம் ஆண்டு குடமுழுக்கு நடைபெற்று கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகிறது. 14 ஆண்டுகள் கடந்த நிலையில் தற்பொழுது திருப்பணிகள் நன்கொடையாளர்கள் மூலமும் நடைபெற்று வருகிறது. தற்போது வரை அதில் மூலவர் சன்னதி புறநமைக்கப்பட்டு பணிகள் முடியும் தருவாயில் உள்ளது. இத்திருக்கோயில் பண்டைய அரசர்களின் கட்டிடக்கலைக்கு புரதான எடுத்துக்காட்டாக விளங்கி வருகிறது. எனவே பழமை மாறாமல் புறநமைப்பு பணிகளை சிறப்பு நிதி அண்ணன் சொன்னது மாண்புமிகு அமைச்சர் சொன்ன நிதியும் தந்து உடனடியாக விரைவில் கும்பாபிஷேகம் நடத்திட வேண்டுமாய் மாண்புமிகு அண்ணன் அமைச்சர் அவர்களை தங்கள் வாயில கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கோரிக்கை வைப்பதற்கு முன்பாகவே அந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 18,20,000 ரூபாய் செலவில் 45% பணிகள் முடிவுற்றிருக்கிறது என்பதை பதில் உரையிலே தெரிவித்திருந்தேன். மே அல்லது ஜூன் மாதத்திற்குள் இந்த பணிகள் நிறைவு பெற்று குடமுழுக்கு நடைபெறும் என்பதை மீண்டும் பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியின் மேற்கு பகுதியில் சிவபுரி கிராமத்தில் தேவார படல் பெற்ற சிவதலமான சிவபுரி உச்சிநாதர் திருக்கோயில் அமைந்துள்ளது. அகத்திய மாமுனியர்களுக்கு சிவபெருமான் காட்சியளித்த தலமாகும். இத்திருக்கோயில் திருஞான சம்பந்தனுடைய அவருடைய 63 அடியார்களும் திருக்கோயிலுக்கு வந்தபொழுது உச்சி காலமானது. பசியோடு வந்த அடியார்களுக்கு இறைவன் கோயில் பணியாளர்கள் வடிவில் வந்து உணவளித்ததால் உச்சிநாதர் என்று பெயர் பெற்ற பொழுது இந்த திருக்கோயில் கடந்த 2008ஆம் ஆண்டு குடமுழுக்கு நடைபெற்றது. ஏறக்குறைய 16 ஆண்டுகளை கடந்து முடிந்ததால் அங்கு குடமுழுக்கு செய்து தர வேண்டும் என்று கேட்டு, அதேபோல சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி அண்ணாமலை நகர் திருவேக்கலம் பகுதியில் திருஞான சம்பந்தர் ஆகியோரால் தேவார பாடல் பெற்ற திருக்கோயில் பசுபதீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. கொஞ்சம் கவனிங்க, அவங்க 18 லட்சம் ஒதுக்கி வேலை 40% முடிஞ்சாச்சு. இது முதல் கோயில், முன்னாடி உள்ள கோயில் நீங்க சொல்றது அது கூத்தாண்டவர் கோயில், இது வேற கோயில். திருஞான திரு பகதீஸ்வரர் தாயார் நல்ல நாயகி குலத்தில் சுயம்புமூர்த்தி அருள்பாலித்து வருவது சிறப்பு அம்சமாகும். சம்பந்த பெருமான் திருக்கோயிலிருந்து சிதம்பரம் நடராஜ பெருமனை தரிசித்தார் என்ற வரலாற்று பெருமை கொண்ட இந்த திருக்கோயில் 2006ஆம் ஆண்டு குடமுழுக்கு நடைபெற்று ஏறக்குறைய 12 ஆண்டுகளை முடிந்துள்ளது. எனவே மேற்கொண்ட கோயிலும் குடமுழுக்கு செய்து 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்கள் திருப்பணிகளை புறணமைக்க எத்தனை கோயிலில் நடைபெறுகிறது என்பதனை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கோரிய உச்சிநாத சுவாமி திருக்கோயில் என்பது மாநில தொல்லியல் வல்லுநர் குழுவிற்கு வருகின்ற 20ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. தொல்லியல் குழுவுடைய அனுமதி பெற்றவுடன் அதற்குண்டான எஸ்டிமேட் தயார் செய்யப்பட்டு டெண்டர் கோரப்பட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அந்த கோயிலுடைய திருப்பணிகளை தொடர்வதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வோம். அதேபோல் அவர் கேட்ட கேள்விக்கு 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்கள் எத்தனை திருப்பணிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று கேட்டார். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களை பாதுகாக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தோடு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 2022, 23 மற்றும் 23, 24 ஆகிய 2 ஆண்டுகளில் 200 கோடி ரூபாயை இதுவரையில் எந்த அரசும் செய்யாத அளவிற்கு அரசின் மானியமாக வழங்கியிருக்கின்றார். அந்த 200 கோடியோடு சேர்த்து 106 கோடி ரூபாய் திருக்கோயிலின் சார்பிலும் உபயதாரர் நிதியின் சார்பிலும் மொத்தம் 306 கோடி ரூபாய் செலவில் 197 கோயில்கள் 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்கள் திருப்பணிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு 26 கோயில்கள் குடமுழுக்கு நடந்திருக்கிறது என்ற மகிழ்ச்சியான தகவலையும் மாண்புமிகு பேரவைத் தலைவராக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொண்டு அவர் கோரிய சிதம்பரம் கோயிலும் உடனடியாக திருப்பணிக்கு மேற்கொள்ளப்பட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் அந்த பணியும் தொடங்குவதற்குண்டான நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.